வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். ஜூலை 1 முதல் அமலுக்கு வரவுள்ள ரயில் கட்டண உயர்வை தொடர வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோரை தமிழக முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தனது எக்ஸ் கணக்கில் வெளியிடப்பட்ட ஒரு மனமார்ந்த செய்தியில் இந்த அறிவிப்பு பொதுமக்களிடையே பரவலான ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக முதல்வர் கவலை தெரிவித்தார். ஷிர்டி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் காட்பாடிக்கு ஏறுவதற்கு முன்பு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மக்களுடன் உரையாடிய தனது சமீபத்திய அனுபவத்தை ஸ்டாலின் பகிர்ந்து கொண்டார். இந்த உரையாடல்களின் போது பயணிகளிடையே வழக்கமான உற்சாகமும் காணாமல் போனதை அவர் கவனித்தார். இந்த மந்தமான மனநிலை வரவிருக்கும் கட்டண உயர்வு மற்றும் பொது வகுப்பு பெட்டிகள் குறைப்புக்கு காரணம் என்று அவர் கூறினார். அதிக குளிர்சாதன பெட்டிகளுக்கு ஆதரவாக பொது பெட்டிகளின் எண்ணிக்கை குறைவதால் பொதுமக்களின் அதிகரித்து வரும் விரக்தியை முதலமைச்சர் வெளிப்படுத்தினார். இத்தகைய மாற்றங்கள் ரயில் பயணத்தை சாமானிய மக்களுக்கு மேலும் மேலும் கட்டுப்படியாகாததாக ஆக்குகின்றன என்றும் இந்த கொள்கை மாற்றத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு மத்திய அரசை கேட்டுக்கொண்டார் என்றும் அவர் வலியுறுத்தினார். அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் வீட்டு எல்பிஜி விலைகள் உள்ளிட்ட அதிகரித்து வரும் செலவுகளால் நடுத்தர வர்க்க குடும்பங்கள் ஏற்கனவே சுமையாக உள்ளன என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். அவர்களின் போராட்டங்களுடன் ரயில் கட்டணங்களை அதிகரிப்பது அவர்களின் நிதி நெருக்கடியை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் எச்சரித்தார். தனது வேண்டுகோளை நிறைவு செய்த ஸ்டாலின், இந்திய ரயில்வே வெறும் போக்குவரத்து அமைப்பை விட அதிகம். இது ஒரு உயிர்நாடி மற்றும் சமூக பொருளாதார பின்னணியில் உள்ள மக்களை இணைக்கும் ஒரு பகிரப்பட்ட தேசிய சொத்து என்பதை பிரதமருக்கும் ரயில்வே அமைச்சருக்கும் நினைவூட்டினார். ஏற்கனவே போராடும் குடிமக்கள் மீது மேலும் அழுத்தம் கொடுக்க வேண்டாம் என்றும் அதை ஒரு குடும்பமாக நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.